18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, நம்ம தர்பார்ல இன்னைக்கு பூரா நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள்ல எதெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு நீங்க யோசிக்க இல்லையா? எதுவுமே விட்டு போலங்க. எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு மலன்னு தாரம் தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒண்ணு ஒண்ணா தூக்கி போடுவோம். கப்புன்னு பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அடுத்து பாருங்க, நேரா திருவாரூருக்கு போனோம். நம்ம எடப்பாடி ஐயா பசுமால நின்று மைக்க பிடிச்சு மாங்குன்னு பேசுற விஷயங்கள்லாம் எல்லா இடங்களையும் பார்த்தோம். ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு வேற வண்டி கொண்டாங்கன்னு கேட்ட உடனே நம்மளுக்கு சடக்குன்னு மாட்ட வண்டியை போட்டு கப்புன்னு கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஐயா தடுமாறி ஏறினாலும் அசராம சிங்க மாதிரி நின்று பேசினார்லாம். எடப்பாடி ஐயா மைக்க பிடிச்சா ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயாவை பிடிச்சு வாங்குறார். இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதியை பிடிச்சு வாங்குறார். ஆனா உதயநிதி ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எங்களுடைய செய்கை மக்களுக்கு பிடிச்சு போச்சு. செல்ஃபி எடுக்கும் போது பாருங்க எப்படி அன்பா வந்து செல்ஃபி எடுக்காங்கன்னு அப்படி போனார் பார்த்துக்கோங்க. இப்படி செல்ஃபி எடுத்து நாங்களாம் ஜெகஜோதியா இருக்கோம்னு உதயநிதி ஐயா காட்டினார்லாம். அங்க பக்கம் புதுச்சேரியில ஒரு சின்ன இது என்னன்னா, இதை எப்படி எடுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. நம்ம புதுச்சா பதவி ஏத்தார்ல ஜான்குமார், அவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, முதலமைச்சர் ஐயா சித்தர் மாறிங்க, அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் எப்பயுமே தெய்வமா கொண்டாடப்படுறவர் சொன்னாரு. எல்லாருக்கும் திக்கு முக்கு ஆகி போச்சு. அடிவகத்துல பிராண்ட ஆரம்பிச்சிருச்சு. சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா என்ன பண்றது ஒன்றும் புரியல எங்களுக்கும் தான். இன்னைக்கும் அவர் வந்து தெய்வமா வழிபடுவாங்க. நீங்க பார்க்கலாம், சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உங்க கோயில்ல அவர்கிட்ட வந்து எல்லாரும் திருநீர் வச்சு அவர் ஆசிரியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடத்துறதுலேருந்து அவர்கிட்ட ஆசிரியர் வாங்கினா நல்லா இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணுறாங்க. எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க. ஸோ பாண்டிச்சேரி இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா வாழும் சித்தரை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதில் எந்த ஐயமும் இல்லை. நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்கிறேன். நம்ம மாநில முதல்வர் என்ஆர் அவர்கள் நம் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் வருங்காலத்தில் 20 வருஷம் பிற்பாடோ 10 வருஷம் பிற்பாடோ அவர் இறக்கும் தருவாய் திறந்த பிற்பாடு அவர் 100% 1 கோடி பேருக்கு மேல் அவர் வந்து சித்தரா வழிபடுவாங்கன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஊப்பியில பாருங்க, நாம ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா இன்னொரு விஷயம் எதிர்வினையா வந்து நிற்கும். இப்படித்தான் பாருங்க, இந்த KFC கடையில நல்ல சிக்கனை போட்டு வரத்துக்கிறது கடை வச்சது பாக்கி போட்டுருக்கு. எல்லாம் சாப்பிட போற நேரத்தில் ஒரு குரூப் மலன்னு ஒன்று வந்து, நாங்க விரதம் இருக்கோம், நீங்க சிக்கனை வறுத்து சாப்பிடுவீடா, நாங்க என்ன அப்படியே பார்த்து போறதா, கடையை மூடுங்கன்னு சொல்லி சடக்குன்னு உள்ளவே கடையை மூட்டாங்க. ஆக்குனது வீணா போகல ஐயா. பாருங்க, டெல்லியில ஒரு ஐயா இந்த பிளைட் ஓட்டுற வேலை பார்த்துருப்பார் போலுக்கு. அவர் பயங்கர அனுபவசாலி விமானி, பல நாட்டுக்கெல்லாம் பறந்துருப்பார் போல் இருக்கு. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆனா வீட்டில் சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவர்லா, என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்காரு. ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ரோபோ சமைக்குது கூட்டுது, அவருக்கு ஊட்டி தான் விடலை, அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பார்க்குது. தொழில்நுட்பத்தை கரெக்டாக கற்றுக்கிறாருயா. ரோபோட்டை
பார்த்து அசந்து இருக்கிற நேரத்தில் கவுண்டருக்குள்ள போனா எடப்பாடி ஐயா கொஞ்சம் கடுப்போட நிற்கார். என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே, என்கிட்ட நீங்க அரசியல் பேசுனீங்கன்னா நான் அரசியல் பேசுவேன், என்னைய நீங்க தாறுமாறா பேசுனீங்கன்னா ஏவாயும் சும்மா இருக்காது, மட்டமல்லாக்க வார்த்தைகள்லாம் குப்பு குப்புன்னு வந்து விழுந்துரும், பார்த்துக்கிடுங்கன்னு ஒரு சின்னதா எச்சரிக்கை விட்டுருக்காருல. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்களுடைய ஆட்சி பத்தி குறை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் பேசுனா ஏதோ பேச வேண்டிய நிலைமை வந்துடும், அசிங்கமாயிரும். 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நீ என்ன திட்டத்தை கொண்டாந்துருக்கிற மக்களுக்கு? என்னை பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை சிந்திக்கல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, உங்க வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் என்றே முதலமைச்சர். நீ எங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? நீ ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். நம்ம திருவிழாவுக்கு போல நம்ம குழந்தைக்கெல்லாம் பொம்மை வாங்கிட்டு வருவோம். அந்த பொம்மை வாங்கிட்டு வந்து விளையாட்டு காட்டுவோம், அப்போ நல்லா சாவி கொடுப்போம். அப்படி அந்த பொம்மை சாவி கொடுத்த பிறகு டங் ஜங் ஜைன். நீ அப்படி இருக்கிற ஆளு என்னை பத்தி கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கி இருக்குது? இப்படி இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இப்படி இவர் சொல்லி முடிச்ச உடனே பெரியசாமி ஐயா உள்ள வந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தை நச்சுன்னு சொன்னாங்க. அதாவதுங்க, ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்றதுனால அது உண்மையாயிரும்னு எடப்பாடி ஐயா நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. அதனால நான் 4.5 வருஷத்துல அதை செஞ்சேன் அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு நம்பி இருக்காருங்க. விஷயத்தை வெளியில வந்து பாருங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றாருல. பொய் எவ்வளவு நாளைக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 10 தடவை பொய்ய சொன்னா உண்மையாயிரும்னு நினைக்கிறாரு பாவம், அது நடக்காது. பெரியசாமி ஐயா இப்படி சொன்ன உடனே நேரு ஐயாவும் உள்ள வந்தாரு. இரியா கொஞ்சம் பொறு, நானும் ஒன்று சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமா உங்ககிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு, கம்யூனிஸ்டுக்காரங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு, நாங்க அப்படின்னு புலம்புனாங்களா? இல்ல என்ன நீங்களா கதையை கட்டிக்கிட்டு வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்றிய எப்படி வருவாங்க? நாங்க அவங்கள அணைச்சு வச்சிருக்கோம், வந்துருவாங்களா? போங்க அப்படின்னு சொல்லிட்டாரா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவமானப்பட்டன்னு அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா? அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு, அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு. ஒருத்தர் கூட்டணிங்கிறாரு, ஒருத்தர் நேரங்கிறாரு. நாங்க கூட்டணி இல்ல, எங்க தலைமைங்கிறாரு. அவரு தான் அங்க அடிபட்டு இருக்காரு. எங்களுதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. இப்படி உள்ளூர் அரசியல் உலக அரசியலா மாறுறதுக்கு உண்டான விஷயம் போயிட்டு இருக்கும் போது தமிழிசை டான்னு வந்து நின்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இங்க பாருங்க, நாங்க பெரிதும் மதிக்கிற தலைவர் அங்க வச்சு பாக்குறோம், நீங்க இங்க வச்சு பாக்குற மாதிரி காமராஜர் ஐயாவை பத்தி இப்படி பேசி விட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு அக்கா கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டாங்க. ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவுங்க தலைவர்கள் எதோட இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக முதலில் இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு, பேசுறது அப்படியே விட்டுணுமா? பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுறத விட்டுணுமா? அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டார்னு சொல்லல, இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள், அதனால் பேச வேணாம். அப்ப எல்லாத்துக்கும் உங்க ஓட்டுக்கு தான் பயம், நாட்டுக்கு பயம் இல்ல. காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுல வேற, நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன், அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசியை பாருங்க, அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று. அக்கா இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் நெய்யவும் ஊத்துற மாதிரி நம்ம அண்ணாமலையார் வந்தாங்க. வந்து ஆமாக்கா நீங்க சொல்லுது சரி, இந்த 2 கட்சிகளுமே குட்டையில ஊர்ன மட்டை தான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான்னு சடக்குன்னு சொல்லிவிட்டாரு. ஐயோ நீங்க கூட்டணியில் இருக்கீங்களே அப்படின்றத மறந்துட்டாரு. எல்லார் மைண்ட்லயும் வாய்ஸ் ஓடுது. அன்னைக்கு கர்மவீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். 2 கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு 4 சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். உண்மையாலுமே கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்மவீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாம
திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா? அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்வ பெருந்தகை உள்ள வந்து இங்க இருக்க நடந்தது பேசினது முடிஞ்சது எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போயாச்சு. நீங்க ஏயா இன்னும் எடுத்து ஊதி ஊதி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சோளப்புரி கிடைச்சிடப்படாத அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேற்றுக்கே காலையில வச்சாச்சு. ரைட், தேங்க்யூ. யார் யாரு? ஆடு நினையுதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்த நாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி அக்கா கர்ம வீரர் காமராஜரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லேசா ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்க. என்னன்னா, எக்கா இந்த அதிமுகவுக்கும் பாசகவுக்கும் இடையில ஒரு உரசல் அப்படியே விரிசலா போகுதாமே, ஐயா அப்படியே தாவ போறாராமே. என்னன்னு கேட்ட உடனே அக்காவுக்கு அப்படியே பதறி போச்சு. அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னு அக்கா பாவங்க போங்க. ஒரு விரிசலே இல்ல. அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு, ஆனா நாங்க கூட்டணி வைக்கும் மதவாத கட்சினா தான் அவர் பதிவு போட்டிருந்தேன். காவி சாமின்னு சொல்றாரு. அப்ப காவி கலைஞர் ஆனார் 1999. காவி பாலு, காவி ராசா, காவி மாறன். ஆக நீங்க காவி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல. அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது, அவ்வளவுதான். கேலியையும் வாங்கிட்டு வர போறீங்க. ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது எனக்கு. அப்படியே பேசிக்கிட்டு அக்கா பதறிட்டு இருக்கிற நேரத்துல கிருஷ்ணசாமி ஐயா புதிய தமிழக அவங்க வந்தாங்க. இங்க வருங்க, இனிமே வர்ற காலத்துல கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும். நீங்க தேர்தல் வரும்போது மட்டும் கூட்டணி சேர்த்துக்கிறதியா, ஓட்டு வாங்கிக்கிறதியா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாப்பா இதெல்லாம் தேர்தல் கூட்டணி ஓடிப்பா அப்படின்னு விரட்டி விட்டுருதியா. இது எந்த காலத்துக்கு இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே கூட்டணி ஆட்சி தானே அடிக்காம சொல்றாரு. ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணி இருக்கிறாங்க, அது அப்படியே நீடிக்குமா, அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், அது எப்போ நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு ஒன்றாக இருக்க முடியும். இந்த கூட்டணி இல்லாதனால ஒரு கட்சி வந்து சர்வாதிகார போக்கில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஆயிருதுங்க. மக்களுடைய வந்து 10 கட்சி சேர்ற போது அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு ஓட்டுக்காக பயன்படுத்துவது, அதுக்கு பிறகு தூக்கி போடுங்கிற நடைமுறைகள் சரியானதல்ல. கூட்டணியில் இது மாதிரி பல மாநிலங்கள், கேரளாவில் வந்து பல வருடங்களாக கூட்டணி நடந்து அந்த காட்சியெல்லாம் சிறப்பாக இருக்குது. கல்கத்தாவில், அதாவது வந்து வெஸ்ட் பெங்காலில் 27 வருஷம் கூட்டணியெல்லாம் நடந்திருக்குது. சுற்றி பார்த்தா இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் வந்து கூட்டணி தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் நலனுக்கு அனைத்து மக்களுக்கும் சமத்துவம், ஈக்குவாலிட்டி வரணும்னு சொன்னால், ஈக்குவிட்டி வரணும்னு சொன்னாலே, உண்மையான சமத்துவம் சமதர்மம் நிலவுன்னு சொன்னாலே கூட்டணி ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாட்டில் சமத்துவம் சமதர்மம் நிலவுங்க. அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். எங்கெங்கு நோக்கிலும் உசாரா இருங்க மக்களேன்னு தான் சொல்ல முடியுது. ஆனா இருக்க மாட்டேங்காங்க. பாருங்க, விழுப்புரத்து பக்கத்துல ஒரு லாரி இங்கே போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் கூடி 2 வீலரும் போயிட்டு இருக்கு, முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. அவர் செவனே நின்றுக்கணும், படக்குன்னு கதவை திறந்துட்டார். 2 வீலர்கார அதுல மோதி கீழே விட லாரிக்குள்ள போய் சொருக. கடைசியில் ஏகத்துக்கும் கலவரமாய் போச்சு. வண்டியை ஓரமா நிறுத்தி இருந்தா தயவு செஞ்சு செவனேன்னு கையை காலை வச்சுட்டு இருங்கப்பா. குஜராத்துக்கு போனோம், அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பையன் அப்படி ஓரமாக நின்று பேசிட்டு இருந்துருப்பாங்க. அவளுக்கு ஒருத்தர் காரை ஏற்றிட்டு வந்து டம்முனை மோதி 2 பேரும் ஸ்பாட்டில் அவுட்டு. ஆனால் பாருங்க, அதில் இந்த கார் ஓட்டு தம்பி இருக்காரலாம், அவருடைய அப்பா போலீஸ்காரன். பையன் தப்பு பண்ணதான் வா ஸ்டேஷனுக்கு சொல்லி நேரம் கொண்டு ஸ்டேஷனில் போய் ஜெயிலில் ஓட்டாரலாம். இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். வண்டியை கொடுக்காதீங்க, கேட்க மாட்டீங்கீழ.
நேர்மையான ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க ஐயா. இருந்தாலும் போன உசுறு போனது தானே, வரக்கூடுமா, இனிமே வண்டியை பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறோம். ராஜஸ்தான்ல ஒரே சத்தக்காடு. என்னன்னு பார்த்தா ஒரு ஐயா காய்கறி வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்காரு. பையில ஒரு 10,000 வச்சிருந்துருவார் ஓட்டுக்கு. என்னத்துக்கோ எடுத்து வந்திருக்காரு. அப்படியே காய்கறி வாங்கிட்டு போலாமன்னு இதை ஒருத்தர் நோட் பண்ணியிருக்கான். இவர் இந்த தக்காளி கத்திரிக்காய் நோண்டிட்டு இருந்திருக்காரு. பைக்குள்ள விட்டு தூக்கிட்டு வடியா விட்டான். மனுஷன் அலறி துடிச்சாரே பார்க்கணும். ஐயா தயவு செய்து, அதான் இப்போ எல்லாம் UPI வந்துருச்சுல, அதில் பண்ணிட வேண்டியதானே. நீங்க என்னதான் இயற்கையோட இணைந்து இருந்தாலும் அது சில நேரம் கோரத்தாண்டவத்தை காட்டிடும். ருமேனியான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அங்க ஒரு புயல் அடிச்சிருக்கு பாருங்க. கிருட்டு 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 அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அடிவேரே எரியும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, பார்த்துக்கிடுங்க. இப்படியே நம்ம பயத்தோட இருக்கும்போது அழகிய உலகத்துக்குள்ள அலேக்கா கூட்டு போனாங்க சிலிக்குள்ள. அங்கதான் இந்த கத்தோலிக்க பெருமக்கள்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடுதாங்கல்ல. இன்னைக்கு 2வது நாளா. இன்னைக்கு ஏகத்துக்கு கொண்டாட்டம். அவிய கொண்டாட்டம் பாருங்க, கண்கொள்ளா காட்சியா அழகா இருக்கு. என்ன செய்ய, நம்ம பார்க்கத்தான் முடியும். ஜப்பானுக்கு போனோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் மேல அமெரிக்கா குண்டு போட்டுச்சு. 80 வருஷம் கழிச்சு ஒரு குரூப் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு போயிருக்கு. அங்க ஒரு தேவாலயத்தோட மணி சிதில மடைஞ்சிருக்கு. இந்த குண்டு வீச்சினால தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க இப்பவே சரி பண்ணிடுறோம் சொல்லி மணியை சரி பண்ணி கொடுத்தாங்கல்ல. 80 வருஷம் கழிச்சு தானே. அழகு அழகு தானையா. ஜப்பான்காரங்க அழகான விஷயத்தை காட்டும் போது நம்ம அரியலூர்காரங்க சொர்க்கத்தை காட்டிருக்காங்கல்ல. நேரா சொர்க்கத்துக்கு போனோம்னு அரியலூருக்கு போனோம். அரியணையம்மன் கோயில் திருவிழா ஆடி மாசம். அடியே அத்தாடி மாரியம்மா அப்படின்னு பாட்டை போட்டு யாகத்துக்கு இருக்கும்போது 5 லட்சம் ரூபாயை வச்சு அப்படியே சுவாடிச்சு வச்சிருக்காங்க. நாம அம்மனை பார்க்கறதா, இல்ல சுவாடிச்சு வச்ச துட்டை பார்க்கறதா, இல்ல அங்கன கிடக்க சொர்க்கத்தை பார்க்கறதா? போறோம். பிறருக்கு உதவுதல இருக்கிற சொர்க்கம் வேற எங்க இல்லைன்னு காட்டியிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல மனு கொடுக்கிறதுக்கு ஒரு 81 வயசு பாட்டியமா வந்திருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்க ஒரு போலீஸ்கார ஐயா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, என்னையா இந்த வயசுல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்கம்மான்னு சொல்லி அவியல கூடையா இருந்து எல்லாம் கவனிச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆமா, அந்த கவனிப்பு தான் சொர்க்கம். வாங்க, ஆடி மாசம் பிறந்துருச்சு.
கோயில்களெல்லாம் திருவிழாவா இருக்கு, கூழா ஊத்துறாங்க, பண்டிகையா இருக்கு. சரி, ஆடி மாசத்துல எதுக்கு ஆத்தாவுக்கு கூழ போட்டு ஊத்துதியே, என்ன விஷயம் அப்படின்னு கேள்வியை கேட்கத்தாங்க செஞ்சிருக்கோம். கூழ மாதிரி கரைச்சு பதில ஊத்திட்டாங்கல்ல. மனசார வேண்டிக்கின்னு அந்த அம்மா வேண்டிங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு வேண்டியதை செய்வாங்க, எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அந்த அம்மா. எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்குமே ஒரு உகந்த மாசமா அது பாக்குறாங்க. எனக்கு இந்த ராஜகாளி அம்மா அந்த அம்மன் அது கேட்டாலே வைபாகும். அம்மன் கோயிலுக்கு போனாவே என்னை மறந்து நானு மெய் சிலுங்கி என் கண்ணில் தண்ணி வேற வரும். ஆடி மாசம் ஏன் குழுவுதுன்னா வருஷம்லாம் இருக்கிறாங்களா, நம்ம எப்படி எவ்வளவு கோபமா இருந்தாலும் இந்த தனி வைக்கிறதுக்காக தான் அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. பெரிய பெரிய நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக மக்களா சேர்ந்து அம்மனுக்கு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி இந்த கூழ பண்றாங்க. கால்ரா இந்த நோய் இதெல்லாம் வராம மக்களுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் அம்மன் கூழ் காய்ச்சி அம்மன் போட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு கூழ் ஊத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு எந்த அம்மன் எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ஆடி மாதம் அம்மனை வழிபட்டு கூழ் ஊத்துறது. நம்ம ஏதாவது மனசுல பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு அதை நிறைவேறதுக்காக கூழ் ஊற்றி வேண்டிக்கணும். அம்மனுக்கு அது பிடித்த உணவு. வேண்டுதலை நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு கூழ் ஊற்றி குளிர வைக்கிறது. எதுனாலும் வேண்டிட்டு செய்கிறது எல்லாமே நடக்கும். எங்களை நல்லா வச்சுக்கணும், கைகால் சோத்தை கொடுக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, பிள்ளைக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும், நல்ல மருமக வரணும், அடுத்த வருஷம் வரும்போது மருமகளோட கூட்டி வரணும், தொழில் நல்லா இருக்கணும், எதிர்க்குமே வாழ்ந்து காட்டணும். ஏ ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. அது கேட்கும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சிலிர்க்கும். அம்மன் பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி, நம்ம தர்பார்ல இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் அடுத்த தர்பார்ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த வண்டி ஓட்டும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 360 டிகிரியும் சுற்றி சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் வண்டி எடுங்கன்னு. பல பேர் கேட்கவே மாட்டீங்க. நேராக வாரிய, கதவை திறக்கிய, உள்ளே உட்காரிய, ஸ்டாண்டு கூட எடுக்காமல் சடக்குன்னு மேலே உட்காந்து போறிய. பல பேர் ஸ்டாண்டு தட்டி கீழே விழுகிற பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த சாகசத்தெல்லாம் வண்டியில் பண்ணாதீங்க. அடுத்த தர்பாரில் சந்திக்கிற அதுவரை உங்களிடம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா